ரிசர்ச் மெத்தட்ஸ், டூல்ஸ் பார்த்தோம். அதாவது ஆராய்ச்சி முறைகள் மற்றும் டெக்னிக்ஸ், டூல்ஸ் இவைகளை போன கிளாஸில் பார்த்தோம். இன்னைக்கு ரிசர்ச் டிசைன், அதாவது ஆய்வு வடிவமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை இன்றைய வகுப்பில் கவனிப்போம். அதாவது ஒரு ரிசர்ச் மெத்தடாலஜி எப்படி நம்ம எடுத்துட்டோம்னா, ஆராய்ச்சிகள் உள்ளன. அந்த ஆராய்ச்சியை எவ்வாறு நாம் மேற்கொள்ள வேண்டும், அதனுடைய டைப்ஸு, எப்படி நம்ம வந்து டேட்டா கலெக்ட் பண்ணணும், அந்த டேட்டாவை எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முந்தைய வகுப்புகளில் பார்த்தோம். இன்னைக்கு ஒரு ஆராய்ச்சியை முடித்த பின்பு அதை எவ்வாறு நம்ம வடிவமைக்க வேண்டும், அதாவது அந்த ஆராய்ச்சி முடிப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த ஆராய்ச்சியை எவ்வாறு நம்ம ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர்ல நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றது தான் நம்ம ரிசர்ச் டிசைன் நம்ம சொல்றோம். இந்த ரிசர்ச் டிசைன் நம்மளுக்கு எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா, நம்ம எவ்வாறு ஒரு தலைப்பை செலக்ட் பண்றோம் அப்படின்றதுல இருந்து ஒரு ஆய்வு கட்டுரைய எழுதி முடிக்கிற வரைக்கும் உள்ள அந்த மொத்தமான ஒரு வடிவத்தை தான் நம்ம வந்து ஆய்வு வடிவமைப்பு அப்படின்னு சொல்றோம். நம்ம பொதுவா ஆராய்ச்சி அப்படின்னு சொன்னோம்னா அது ஒரு தேடல் அல்லது மறு தேடல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரிசர்ச் இஸ் சர்ச் அண்ட் ரீசர்ச் நம்ம சொல்லுவோம். அதாவது ஒரு விஷயத்தையோ ஒரு விஷயத்தை நம்ம மீண்டும் 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 ஒரு ஆராய்ச்சி பண்ணணும். அந்த ஆராய்ச்சி தான் நம்ம வந்து ஒரு தேடுதல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த தேடுதல் அப்படின்னு நம்ம சொல்றத ஒரு விஷயத்த வந்து பல சூழ்நிலைகளில வந்து மேற்கொண்டு அதை மறுபரிசீலனை செய்யலாம். ஸோ அந்த மாதிரி ஒண்ணுதான் நம்ம ஆராய்ச்சின்னு சொல்றோம். இது ப்ரீவியஸா முன்னாடி காலத்துல எல்லாம் நம்ம பார்த்தோம்னா, இந்த நாற்காலி மானுடவியலாளர்கள் நம்ம சொல்லுவோம். அதாவது அவங்க என்னன்னா, அவங்க உட்கார்ந்த இடத்திலேயே, தட் இஸ் தாங்கள் இருந்த இடத்துல இருந்தே ஆராய்ச்சியை மேற்கொள்வார்கள். அதாவது அவங்களோட செகண்டரி டேட்டால இருந்து எடுத்து முன்னாடியோடைய அந்த ரெக்கார்ட்ஸு, இதற்கு முன்னாடி ஆராய்ச்சியாளர்கள் என்ன எழுதி வச்சிருந்தாங்க அதை பற்றி இந்த மாதிரியா படித்துக்கொண்டு அதுல இருந்து ஆராய்ச்சிகளை வந்து மேற்கொண்டார்கள். ஆனா இன்றைய காலகட்டத்துல வந்து இந்த நாற்காலி அதாவது ஆம்சேர் மானுடர்கள் அப்படின்றதே வந்து அவங்களுடைய இதே இல்லை அப்படின்னு தான் நம்ம வந்து மேக்சிமம் சொல்லலாம். இன்னைக்கு வந்து இன்றைய தேதியில வந்து மானுடையாளர்கள் வந்து களப்பணிகளை வந்து மேற்கொள்றாங்க. களப்பணின்றதுன்னா ஃபீல்டு ஒர்க். அவங்க எங்க யாரை பற்றி படிக்கிறார், அதாவது ஒரு சமூகத்தை பற்றி படிக்கும்போது அவர்கள் வசிக்கும் இடத்திற்கு சென்று அங்கேயே அவர்களுடன் இருந்து தரவுகளை சேகரித்து ஆராய்ச்சிகளை மேற்கொள்கிறார்கள். இந்த அதே மாதிரி நம்ம இன்னைக்கு மானுடையாளர்கள் வந்து எப்படி இருக்கிறாங்கன்னா, நம்ம நார்மலா வந்து ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அப்படின்னு பேசுறப்போ அவங்க வந்து ஒரு ஒரு பழங்குடி மக்களை பத்தியோ ஒரு கிராமப்புற மக்களை பத்தி தான் படிக்கிறாங்கன்னு வந்து நிறைய ஆராய்ச்சிகள் சொல்லுவாங்க. ஆனா இன்றைய காலகட்டத்துல அப்படி இல்லாம வந்து இன்னைக்கு ஆந்த்ரோபாலஜிஸ்ட் ரிசர்ச் வந்து நகர்ப்புறத்துல, தொழில்துறை சமூகங்கள்ல, இந்த மாதிரி எல்லா சமூகங்கள் இடையிலேயும் எல்லா இடங்களிலுமே வந்து நடைபெறுவதை கவனிக்கலாம். இது எல்லாமே வந்து எப்படின்னா ஒரு கலப்பணி மூலமாகவே தொடர்கிறது என்று கூறப்படுகிறது. இந்த ஆராய்ச்சி வந்து நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா, ஒரு கொஸ்டின், ஒரு கேள்வி அல்லது ஒரு அன்சால்வ்டு ப்ராப்ளம் நம்ம சொல்லுவோம். அதாவது தீர்க்கப்படாத சிக்கலோடு தொடங்குகிறது. அப்பதான் நமக்கு என்ன ஒரு கேள்வி இருக்கணும். நம்ம ஆராய்ச்சினா அப்படிதான் நம்மளுக்கு அந்த கேள்விக்கான பதில் என்ன, அதுக்கான சொல்யூஷன் என்ன, அந்த கேள்வி எதுக்காக வருகிறது என்றால் அங்க ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம், ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம். அந்த ப்ராப்ளத்தை நம்ம வந்து எப்படி சால்வ் பண்றதுக்கான சொல்யூஷன் என்ன, இந்த மாதிரியான ஒரு காரணங்களுக்காக தான் ஆராய்ச்சி வந்து தொடங்குகிறது. இந்த ஆராய்ச்சி வந்து அதாவது ஒரு கேள்விக்கான பதில் கிடைக்கணும் அப்படின்றப்போ நம்ம அதுக்கான தகுந்த ஆதாரங்கள் வந்து நம்ம சேகரிக்கணும். அந்த ஆதாரங்கள் வந்து அதாவது அந்த தகவல் வந்து ஆதாரங்கள் எல்லாம் வந்து ஒத்து போகணும். நம்மளுடைய காலப்போக்குல இருக்கிற இன்னைக்கு என்ன இருக்கிறதோ அந்த உண்மையோடு அது வந்து ஒத்து போகக்கூடியதாக இருக்கணும். அப்போ இந்த ஆராய்ச்சியை மேற்கொள்ளணும். அப்போ ஒரு கேள்வி கேட்கிறோம், அந்த கேள்விக்கு
என்ன என்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு பார்க்குறோம். அந்த பிரச்சனைகள நம்ம எப்படி சால்வ் பண்ணணும்னு நெனைக்கிறோம். அப்ப அந்த சால்வ் பண்றது இந்த மாதிரியான நம்ம ஏ டூ இசட் நம்ம பார்க்குறதுக்கு கண்டிப்பா நம்ம ஒரு ஆராய்ச்சியோட வடிவமைப்ப வந்து உருவாக்க வேணும். இந்த ஆராய்ச்சியை வந்து ஆராய்ச்சி வடிவமைப்பை உருவாக்குறதுக்கு வந்து ஆ அதாவது ஒவ்வொரு ஆராய்ச்சியும் பார்த்தோம்னா நம்ம நெறைய வகைகள் வந்து இருக்குது. ஆராய்ச்சியில நம்ம இதுக்கு முந்தைய வகுப்புகள் எல்லாம் நம்ம பார்த்தோம். ரிசர்ச் டைப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிலாம் பார்த்தோம். மெத்தட்ஸ் ஆஃப் ரிசர்ச். ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு ஆராய்ச்சியுமே வந்து ஒரு 3 வந்து பொறுத்து தான் அமைகின்றது. ஒண்ணு வந்து ஆய்வின் பொருள். நம்ம அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த ரிசர்ச். அப்ப எந்த பிரச்சனை அல்லது என்ன பிரச்சனையை நம்ம வந்து பார்க்க போறோம், என்ன பிரச்சனையை ஆராய போகிறோம், எதை நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆய்வாளரின் திறமை, அதாவது இந்த ரிசர்ச்சரோடைய எபிலிட்டி, அவங்களுக்கு அந்த ஆராய்ச்சியாளருக்கு அந்த பிரச்சனையை அணுகக்கூடிய திறமை இருக்கிறதா, அதை பொறுத்தும் நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா விசாரணையின் நோக்கங்கள், அதாவது விசாரணை நோக்கங்கள் மற்றும் முறைகள் நம்ம சொல்லணும்னா அந்த ஆராய்ச்சியோடைய அப்ஜெக்டிவ்ஸ், அதோட மெத்தட்ஸ் அண்ட் டூல்ஸ் இதை வந்து நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த ஆராய்ச்சியை செய்வதற்கான டூல்ஸ் நமக்கு தெரியுமா, இது எல்லாத்தையுமே பொறுத்து இந்த 3 பொறுத்து தான் வந்து ஒரு ஆராய்ச்சி வந்து நம்ம வகைப்படுத்த முடியும். இப்போ நம்ம நம்ம இந்த ஒரு ஆராய்ச்சியின் வடிவமைப்பை சொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஆராய்ச்சினா என்ன, அது எப்படியெல்லாம் தோன்றுது, அதை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறோம். இப்ப ஆராய்ச்சி என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான ஆந்த்ரோபாலஜிஸ்ட் வந்து ஃபீல்டு ஒர்க் மூலமா தான் தங்களுடைய ஆராய்ச்சிகளை வந்து மேற்கொள்கிறார்கள். அவங்க வந்து அந்த ஆந்த்ரோபாலஜிஸ்ட் வந்து அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு ஏரியா, அதாவது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு தலைப்புல அவங்க வந்து ஒரு புதிய புதிய ஒரு முயற்சியில ஈடுபடலாம், அல்லது ஏற்கனவே இருக்கிற ஒரு தலைப்புல அதை பத்தியான ஒரு தெளிவு அவங்களுக்கு கிடைக்கணும். ஒரு ப்ராப்ளம் நம்ம போனோம்னா அந்த ப்ராப்ளத்தை வந்து புதுசா அந்த ப்ராப்ளத்தை அணுகலாம், அல்லது ஏற்கனவே இருக்கிற ஒரு பிரச்சனையோ ஒரு ப்ராப்ளமோ ஏதோ ஒரு இஷ்யூவை அவங்க என்ன பண்ணலாம், அதை பத்தி மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு, அல்லது அதை பற்றி தொடர்ந்து என்ன நடக்கிறது, ஒரு காலப்போக்குல என்ன நடந்திருக்கு, இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து தெரிஞ்சுக்கிறத நம்ம வந்து ஆராய்ச்சின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது இந்த ஆராய்ச்சி யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா யார் வேணாலும் பண்ணலாம். யாரு பண்ணலாம்னா அந்த எதையாவது ஒரு ஒரு டாபிக்க பத்தியோ ஒரு இஷ்யூ பத்தி அதுல ஆர்வம் இருக்கிற யாரு வேணாலும் வந்து ஆராய்ச்சியை நடத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த ஆராய்ச்சின்றது என்னன்னா ஒரு என்கொயரி. ரிசர்ச் இஸ் அன் என்கொயரி அபவுட் அ ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ அந்த ஒரு என்கொயரி, ரிசர்ச் இஸ் என்கொயரின்னு நம்ம சொல்றோம். அந்த என்கொயரி வந்து ஒரு என்கொயரியா இருக்கலாம், அல்லது அந்த என்கொயரியோடைய ஒரு செயல்முறை, அதாவது விசாரணை ஒரு செயல்முறையாகுன்றதையும் நம்ம இங்க ஆராய்ச்சியில குறிப்பிடுறோம். இந்த ஆராய்ச்சி, அதாவது ஆந்த்ரோபாலஜிஸ்ட் ஆராய்ச்சிகள் எல்லாமே வந்து ஒரு முறையானது அண்ட் நெறிமுறையானதுன்னு கூறப்படுகிறது. இந்த ஆராய்ச்சி, அதாவது ரிசர்ச்ன்ற வந்து ஒரு பிராக்டிக்கல் இஷ்யூஸுக்கான ஒரு சொல்யூஷனை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அறிவை வளர்க்கக்கூடியதாகவும் இந்த ஆராய்ச்சி இருக்கிறது. இந்த ஆராய்ச்சின்ற வந்து பல கேள்விகளை வந்து உள்ளடக்கி தான் ஆராய்ச்சியை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும், என்ன பிரச்சனை, வாட் இஸ் த ப்ராப்ளம். ஸோ அந்த பிரச்சனை ஏன் ஏற்படுது, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம், ஒரு ஆராய்ச்சி ஒரு டாபிக்ல நம்ம ஆராய்ச்சியை மேற்கொள்ளும் போது அங்க என்ன பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை ஏன் ஏற்படுது, அந்த பிரச்சனை எப்போ ஏற்படும், அண்ட் அது எங்க ஏற்படுது, அண்ட் அது எப்படி தீர்க்கப்படுகிறது. இந்த மாதிரி இந்த மாதிரி பல்வேறு கேள்விகளை உள்ளடக்கிதான் ஆராய்ச்சியை வந்து நம்ம மேற்கொள்ள முடியும். இந்த அறிஞர்கள், அதாவது நமக்கு முந்தைய பல அறிஞர்கள் வந்து ஆராய்ச்சி வந்து பல வழிகள்ல வந்து வரையறுத்து இருக்கிறாங்க. அதுல ஒரு சில வரையறைகள் மட்டும் இங்க கொடுக்கப்பட்டிருக்குது. ரெட்மேன் அண்ட் மோரின்றவங்க வந்து 1933 வந்து ஆராய்ச்சி என்பது ஒரு புதிய அறிவை பெறுவதற்கான
முறையான முயற்சி அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதே இது வந்து கல்லிங்கர் அப்படின்றவர் 1986ல ஒரு இயற்கை நிலவுகள் மத்தியில் அனுமான உறவுகளின் முறையான கட்டுப்படுத்தப்பட்ட அனுபவம் மற்றும் விமர்சன விசாரணை அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒரு ஒரு நேச்சுரல் கலாமிட்டிஸ் அங்க ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு இயற்கையான சூழல், ஒரு நார்மலா நடக்கிற ஒரு நிகழ்வுகள் மத்தியில ஒரு 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 கண்ட்ரோல்டு ரிசர்ச் நம்ம சொல்றோம். ஓகே, இல்ல நம்ம கண்ட்ரோல்டு ரிசர்ச் நம்ம சொல்றோம் என்னன்னா, அங்க ஏற்படுற அவங்களுடைய அனுபவம் மற்றும் அவங்களுடைய இது வந்து விமர்சனங்கள், அவங்களோட அனுபவத்தை கொண்டு அவங்க வந்து விமர்சனம் செய்யலாம். சோ அந்த மாதிரி ஒரு ரிசர்ச் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கர்லிங்கர் சொல்றாரு. இதே இது வந்து எமோரி கலிவான் அப்படின்றவங்க 2014 என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எந்த ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட விசாரணையும் ஒரு சிக்கலை தீர்ப்பதற்கான தகவலை வழங்க வடிவமைக்கப்பட்டுள்ளது மற்றும் மேற்கொள்ளப்படுகிறதுன்னு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எந்த ஒரு பிரச்சனையும், அதாவது எந்த பிரச்சனையும் அதை நம்ம எப்படி ஒரு ஆராய்ச்சி மூலமா அணுகும் போது அதை நம்ம முறைப்படி நம்ம வந்து விசாரிப்போம். விசாரிக்கிறது என்னன்னா, தகவல்களை சேகரிக்கிறது, தரவுகளை பெறுவது, அதற்கப்புறம் அந்த தரவுகளின் அடிப்படையில் நம்ம அனாலிசிஸ் மேற்கொண்டு அதுக்கான ஒரு 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 வடிவமைக்கப்பட்ட முறையில், அதான் நம்ம சொல்றோம், ஒரு ஆய்வுன்றது என்னன்னா ஒரு வடிவமைக்கப்பட்ட ஸ்ட்ரக்சரல் ஃபார்ம்ல நம்ம அந்த சொல்யூஷனை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி எமோரி அண்ட் கல்வான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதே இன்னொன்னு என்னன்னா, ஆல்பர்ட் சென்ட் கியோர்ஜி அப்படின்றவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லோரும் பார்த்ததை காணவும் யாரும் நினைக்காததை சிந்திக்கவும் செய்வது ஆராய்ச்சின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ அதாவது ஒரு இஷ்யூ நடந்துட்டே இருக்கும், அந்த இஷ்யூவை வந்து நம்ம எப்படி எல்லாரும் வந்து ஒரு கோணத்துல பார்க்கலாம். சோ இப்ப எல்லாரும் எப்படி ஒரு மரம் அப்படின்னு இருக்குன்னா, அந்த மரத்தை வந்து எல்லாரும் ஒரு மரம் கிளைகளும் இலைகளும் பழங்களும் காய்களும் இருக்கிற ஒரு மரமா தான் வந்து பார்ப்பாங்க. இது வந்து ஒரு ஜெனரல் அணுகுமுறை. அதே இது வந்து இந்த மரம் எத்தனை காலத்துக்கு முற்பட்டது, இந்த மரத்தினுடைய ஆழம் எவ்வளவு, வேர் வந்து எத்தனை தூரத்துக்கு போகிறது, இந்த மரத்துல இருந்து என்னென்ன பலன்கள் உள்ளன, இந்த மாதிரியான ஒரு சில மற்றவர்கள் நினைக்காத கோணங்களில், மற்றவர்கள் பார்க்காத கோணங்களிலும் சிந்திக்க வைப்பது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்ட் சென்ட் கியோர்ஜி வந்து சொல்லியிருக்கிறாரு. இதுல வந்து கார்வெல், கிரெஸ்வெல் அப்படின்னு சொல்றவரு 2008 அவர் வந்து ஒரு ஆராய்ச்சி பத்தியான ஒரு டெபினிஷன் கொடுத்திருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு தலைப்பு அல்லது சிக்கலை பற்றிய நமது புரிதலை அதிகரிக்க தகவலை சேகரித்து பகுப்பாய்வு செய்ய பயன்படுத்தப்படும் படிகளின் செயல்முறை. அதாவது இவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு தலைப்பு அல்லது ஒரு ப்ராப்ளம் இல்லையா, ஒரு தலைப்பு அல்லது ஒரு ப்ராப்ளம வந்து பற்றிய நமது புரிதலை அதிகரிக்கவும், அந்த புரிதலை அதிகரித்து அதற்கான தரவுகளை சேகரித்து அனாலிசிஸ், அதாவது பகுப்பாய்வு செய்ய பயன்படுத்தப்படும் படிகளின் செயல்முறை அப்படின்னு வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரியான வெவ்வேறு காலகட்டத்துல வெவ்வேறு ஆந்த்ரோபாலஜிஸ்ட் வந்து இந்த ஆந்த்ரோபாலஜிஸ்ட் ரிசர்ச்சுக்கு வந்து டெஃபினிஷன்ஸ் வந்து கொடுத்திருக்கிறாங்க. ஆனா நம்ம நார்மலா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆராய்ச்சியும் அந்தந்த அப்ஜெக்டிவ்க்கு ஏத்த அதாவது அந்தந்த அப்ஜெக்டிவ்க்கு ஏத்த மாதிரி அது நோக்கங்களை கொண்டு இருக்கும். ஆனா ஆராய்ச்சியின் நோக்கம் வந்து எப்பயுமே எப்படி இருக்கும்னா, ஒரு சயின்டிபிக் ப்ரொசீஜரா தான் இருக்கணும். அப்ப இந்த சயின்டிபிக் ப்ரொசீஜரா போகும்போது தான் நம்ம கேள்விகளுக்கான பதில்கள் வந்து ஒரு கன்சிஸ்டன்டா நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்ப ஆராய்ச்சியை வந்து மேற்கொள்ளும் போது வந்து கண்டிப்பா அந்த ஆராய்ச்சியை எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்ற ஒரு ப்ரொசீஜர் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனா இந்த ப்ரொசீஜர் வந்து ஒவ்வொரு ரிசர்ச்சருக்கும் வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அந்த ப்ரொசீஜர்ல அல்லது அந்த ஆராய்ச்சியை எப்படி மேற்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு திறன் வந்து அந்த ஆந்த்ரோபாலஜிஸ்ட்க்கு கண்டிப்பாக இருக்கணும். அவங்க அந்த ஆந்த்ரோபாலஜிஸ்ட் ரிசர்ச்சர்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு நல்ல தலைப்பை தேர்ந்தெடுத்து அந்த தலைப்புக்கு ஏத்த மாதிரியான அப்ஜெக்டிவ்ஸை ஃப்ரேம் பண்ணி அந்த அப்ஜெக்டிவ்ஸை எப்படி நம்ம அனலைஸ் பண்றதுக்கான அதுக்கு தேவையான கரெக்டான
கருவிகள், அதாவது மெத்தட்ஸ் அண்ட் டூல்ஸை வந்து அவங்க வந்து சூஸ் பண்ணணும். ஒரு தப்பான டூல்ஸையோ டெக்னிக்ஸோ அவங்க வந்து சூஸ் பண்ண கூடாது. இதெல்லாம் சூஸ் பண்ணிக்கிட்டு இப்படி இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, அவங்க ஒரு நல்ல தலைப்பை சூஸ் பண்ணணும், அப்ஜெக்டிவ கரெக்டா ஃப்ரேம் பண்ணணும், ஹைப்போதிசிஸ் ஃப்ரேம் பண்ணணும், கரெக்டான மெத்தட ஃபாலோ பண்ணணும், டூல்ஸ் வந்து கரெக்டா யூஸ் பண்ணணும் அப்படிலாம் சொல்றோம். அப்போ இதுக்கெல்லாம் வந்து ஒரு கண்டிப்பா ஒரு ஒரு ஆராய்ச்சி கட்டமைப்பு தேவைப்படுது. அப்போ இந்த கட்டமைப்பை வந்து கரெக்டா நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். நம்ம ஃபர்ஸ்ட் தலைப்பை சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். நம்ம ஒரு அப்ஜெக்டிவ் சூஸ் பண்ணிட்டு தலைப்பை சூஸ் பண்றது, அல்லது ஒரு ரிவ்யூ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போறது, இப்படி எல்லாம் ஒரு ஒரு தலைகீழாகவோ ஒரு குழப்பங்களா நிறைந்ததாக இருக்கக்கூடாது. இது கண்டிப்பா ஆராய்ச்சியில வந்து கட்டமைப்பு வந்து மிக மிக முக்கியம். இந்த அறிவியல் ஆராய்ச்சி, அதாவது சயின்டிபிக் ரிசர்ச்ச வந்து எப்பயுமே நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும், ஒண்ணு வந்து ஒரு புதுசா எதையாவது ஒண்ண வந்து கண்டுபிடிக்கவோ, அல்லது ஏற்கனவே ஒரு ஒண்ணு நடந்திருக்கும், அதை வந்து இன்னைக்கு காலகட்டத்துல எப்படி இருக்கு அப்படின்றத வந்து நம்ம வந்து சரி பண்ணவோ, அல்லது இன்னைக்கு இருக்கிற சமூக கலாச்சார கட்டமைப்புகள் எப்படி இருக்குது, அது வந்து முன்றைய காலத்துக்கும் இப்பொழுது எப்படி அது வந்து வேறுபடுகிறது, இந்த மாதிரி ஒரு ஒப்பீட்டு முறையிலோ நம்ம வந்து இந்த அறிவியல் ஆராய்ச்சி வந்து நடத்தப்படலாம். இந்த அறிவியல் ஆராய்ச்சி ஏன் கண்டிப்பா நடத்தணும், ஏன் நம்மளுக்கு ஒரு சயின்டிபிக் ரிசர்ச் அணுகுமுறை தான் நமக்கு வேணுமா அப்படின்னா, கண்டிப்பா வந்து இந்த சயின்டிபிக் ரிசர்ச்ல வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அந்த இம்பார்ட்டன்ஸ் நம்மளுக்கு என்ன, அதாவது அத்தியாவசியங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா, இது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த சயின்டிபிக் ரிசர்ச் வந்து அனுபவபூர்வமானதுன்னு நம்ம சொல்றோம். அனுபவபூர்வமானதுன்னா நம்ம வந்து ஒரு ஃபீல்டு ஒர்க், அதாவது கள தொடர்பு, நம்ம களப்பணிக்கு போகும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்டா, தட் இஸ் ஆஸ் அ ரிசர்ச்சரா நம்ம வந்து கண்டிப்பா அது ஒரு நேரடியா நம்ம அந்த ஒரு தரவுகளை வந்து சேகரிக்க முடியும். ஏன்னா இந்த சயின்டிபிக் ரிசர்ச் எல்லாமே எப்படி இருக்கும், கண்டிப்பா வந்து இட் பேஸ்ட் ஆன் எவிடன்ஸ் தான். நம்ம அப்ப அந்த எவிடன்ஸை வந்து நம்ம டைரக்டா போய் கலெக்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல அனுபவம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அண்ட் இது வந்து முறையானதுன்னு சொல்றோம். அதாவது முறையானது அப்படின்றதும் இது ஒரு சிஸ்டமேட்டிக்கா நமக்கு இருக்கும். அதாவது ஒரு திட்டமிட்ட ஒரு சிஸ்டமேட்டிக் ரிசர்ச்ச நடத்துறதுக்கான ஒரு யுக்தியை வந்து நமக்கு இந்த சயின்டிபிக் ரிசர்ச் வந்து கொடுக்கும். இது வந்து நகல் எடுக்கக்கூடியது சொல்லுவோம். நகல் எடுக்கக்கூடியது அப்படின்னா, அதாவது சயின்டிபிக் ரிசர்ச் எல்லாமே எப்படின்னா, ஒரு டைம் டு டைம் நம்ம வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் இன்னைக்கு எப்படி இருக்குது, இதே இது வந்து 2 வருடங்களுக்கு முன்னாடி எப்படி இருக்கு, இன்னும் 2 வருடங்களுக்கு எப்படி இருக்கும், இந்த மாதிரி நம்ம வந்து ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும். அண்ட் இந்த அறிவியல் சோதனைகள் எல்லாமே, அதாவது இந்த சயின்டிபிக் ரிசர்ச் எல்லாமே எப்படின்னா, மீண்டும் 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 நம்ம வந்து இந்த சோதனைகளை பல இடங்களில் பல நேரங்களில் நம்ம எப்படி எடுத்தாலும் இது வந்து ஒரே மாதிரியான ஒரு ரிசல்ட்டை தான் கொடுக்கும். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சமூக கலாச்சாரங்களை படிக்கும் போதோ, அல்லது ஒரு மரத்தை பற்றி படிக்கும் போதோ, அது எதை படித்தாலும் அதற்கான பண்புகளோ அல்லது எப்பயுமே அது வந்து ஒரே மாதிரியான இருக்க வாய்ப்புகள் இருக்கும். அடுத்து வந்து இது காரணங்களை தேடுகிறது. இந்த சயின்டிபிக் ரிசர்ச்ல ஒவ்வொரு நிகழ்விலையுமே வந்து காரணிகளின் காரணம் மற்றும் விளைவு உறவு, அதாவது காஸ் அண்ட் எஃபெக்ட் நம்ம சொல்லுவோம். இது வந்து எப்பயுமே வந்து ஒரு அசம்ப்ஷன்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து இருக்கும். இந்த அதனால நம்ம எப்பயுமே எப்படின்னா, இந்த காரணிகள், காரணம் மற்றும் விளைவு உறவு அப்படிலாம் நம்ம நிறைய பேசுவோம். ரிலேஷன்ஷிப்ஸ் என்ன, இதோட எஃபெக்ட்ஸ் என்ன, காஸ் என்ன, இதெல்லாம் பற்றி நம்ம வந்து படிப்போம். ஓகே. அடுத்து வந்து முடிவு தற்காலிகமானதுன்னு நம்ம சொல்றோம். இது எல்லாமே வந்து டெம்பரவரி தான். இதோட ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு டெம்பரவரியா தான் இருக்கும். ஆனா அந்த டெம்பரவரி ரிசல்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னா, நம்ம வந்து புதிய அறிவுகளுடைய மாற்றத்திற்கு உட்பட்டதாக இருக்கும். அண்ட் சயின்டிபிக் ரிசர்ச் எல்லாமே வந்து ஒரு புறநிலையில இருந்து தான் பார்க்கப்படும். அதாவது புறநிலைன்றப்ப நம்ம அந்த ரிசர்ச்சருடைய அகநிலைய வந்து அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இது எல்லாமே பேஸ்ட் ஆன் எவிடன்ஸ். ஸோ இந்த சயின்டிபிக் ரிசர்ச் அப்படின்றதுனா, நம்ம ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு 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 நிகழ்வை புரிந்து கொள்ள, தரவுகளை உருவாக்கவும், கருதுகோளை சோதிக்கவும்
அல்லது புதிய கோட்பாடுகளை உருவாக்கவும் அல்லது பழைய கோட்பாடுகளை உறுதிப்படுத்தவும் அல்லது நிராகரிக்கவும் ஆராய்ச்சியாளர்களால் பயன்படுத்தப்படும் ஒரு அமைப்பாகும். அப்ப நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரு சயின்டிபிக் ரிசர்ச்ன்ற என்னது, இட் கேன் பி என்னது ஒரு 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 புதிய தரவுகளை வந்து நமக்கு தரலாம், அல்லது ஹைபோதிசிஸை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணலாம். இது உண்மையா அல்லது பொய்யா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டெஸ்ட் பண்ண முடியும். புதிய கோட்பாடுகளை நம்மளால உருவாக்கவோ அல்லது பழைய கோட்பாடுகளை ஆமா இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம உறுதிப்படுத்தவோ, அல்லது இல்ல பழைய கோட்பாடுகள் தவறு, புதிய கோட்பாடுகள் இப்ப நம்ம எப்படி அப்போ உண்மை என்னன்னு சொல்லி புதிய கோட்பாடுகளை வந்து உருவாக்கவும் இந்த சயின்டிபிக் ரிசர்ச்சரால கண்டிப்பா முடியும். இந்த சயின்டிபிக் ரிசர்ச் வந்து எதெல்லாம் உள்ளடக்கி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிக்கலை உருவாக்குறது, தட் இஸ் ஐடென்டிபிகேஷன் ஆஃப் அ ப்ராப்ளம், ஆராய்ச்சி வடிவமைப்பு தயாரித்தல், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஆர் ஃபார்முலேஷன் ஆஃப் ரிசர்ச் டிசைன், அப்சர்வேஷன் அதான் கவனிப்புன்னு நம்ம சொல்றோம், தரவு சேகரிப்பு அதாவது கலெக்ஷன் ஆஃப் சாம்பிள்ஸ், தென் தரவின் வகைப்பாடு, நம்ம வந்து கிளாசிபிகேஷன் ஆஃப் சாம்பிள்ஸ் அண்ட் தரவு பகுப்பாய்வு மற்றும் விளக்கம், தட் இஸ் அனாலிசிஸ் ஆஃப் டேட்டா அண்ட் இன்டர்பிரேஷன். இதெல்லாம் பொறுத்துதான் நம்ம ஆக்சுவலி இது எல்லாத்தையும் உள்ளடக்கி வருவதுதான் நமக்கான இந்த சயின்டிபிக் ரிசர்ச் அல்லது விஞ்ஞான முறை என்று கூறுகிறோம். நம்ம பார்த்தோம்னா இந்த ஆந்த்ரோபாலஜிஸ்ட் ரிசர்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு வந்து ரொம்ப முக்கியமா சொல்றோம். ஒண்ணு வந்து ஆராய்ச்சியை புறநிலையிலிருந்து ஆராய்வது மற்றும் அகநிலையிலிருந்து ஆராய்வது. அது அகநிலை அப்படின்றப்போ சப்ஜெக்டிவிட்டின்னு சொல்லும் போது என்னன்னா, ஒரு ஆராய்ச்சியை மேற்கொள்ளும் போது ஒரு ஆய்வாளருடைய விருப்பு வெறுப்பு உணர்வுகள் உணர்ச்சிகள் மற்றும் மனப்பான்மை ஆகியவை ஆய்வில் தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த நிலையை குறைக்கிறது தான் நம்ம என்ன சொன்னோம், அகநிலை ஆராய்ச்சி. அப்போ இந்த 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 ஆராய்ச்சியில கிடைக்கக்கூடிய முடிவுகள் வந்து நம்ம கரெக்டா சொல்ல முடியாது, சரியானதாகவோ அல்லது நண்பக தகுந்ததாகவோ இருக்கும்னு நம்மளால கண்டிப்பா 100% சொல்ல முடியாது. இதே இது புறநிலை ஆராய்ச்சி, அதாவது ரிசர்ச் பேஸ்ட் ஆன் அப்ஜெக்டிவிட்டி, தட் இஸ் ஆந்த்ரோபாலஜிக்கல் ரிசர்ச் பேஸ்ட் ஆன் அப்ஜெக்டிவிட்டி நம்ம சொல்றோம். அப்படின்றப்ப என்னன்னா சயின்டிபிக்கா இந்த ரிசர்ச் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்போ இங்க வந்து ஒரு ஆராய்ச்சியாளரோட எந்த உணர்வுகள் உணர்ச்சிகள் விருப்பு வெறுப்பு எதுவுமே வந்து இங்க தலையிடாது. இது அப்போ இந்த புறநிலையில இருந்து ஒரு ஆராய்ச்சி மேற்கொள்ளும் போது, அதாவது ஒரு அறிவியல் பூர்வமாக இது வந்து செயல்படும் அப்படின்னு வந்து சொல்றோம். இதான் நம்ம வந்து அகநிலை அண்ட் புறநிலை ஆராய்ச்சி நம்ம சயின்டிபிக் ரிசர்ச்னு சொல்றோம். இந்த ஆராய்ச்சி வடிவமைப்பு வகைகள் இப்ப நம்ம பாக்குறோம். இந்த ஆராய்ச்சி வடிவமைப்பு வகைகளை வந்து இங்க 4 தான் வந்து, அதாவது 4 இதா பிரிக்கிறோம். அதாவது ரிசர்ச் டிசைன் வந்து 5 வகைகளை வந்து நம்ம சொல்றோம். ஃபர்ஸ்ட் சொன்னீங்கன்னா நம்பர் 1 பாத்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரேட்டரி ஆர் ஃபார்முலேட்டிவ் ரிசர்ச் டிசைன், அல்லது முறையான ஆராய்ச்சி வடிவமைப்பு, விளக்கமான முறையான ஆராய்ச்சி வடிவமைப்பு நம்ம வந்து சொல்லலாம். 2வது வந்து விளக்க ஆராய்ச்சி வடிவமைப்பு, டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் டிசைன். அடுத்து வந்து டயக்னோஸ்டிக் ரிசர்ச் டிசைன். 4வதா பார்த்தோம்னா எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடி ஒரு ஹைபோதசிஸ் டெஸ்டிங் ரிசர்ச் டிசைன். அண்ட் 5வதாக கிராஸ் செக்ஷனல் அண்ட் லாங்கிடியூடினல் ரிசர்ச் டிசைன். நம்ம ஒரு 5 ஆராய்ச்சி வடிவமைப்புகளை வந்து இங்க பார்க்க போறோம். முதலாவதாக ஆய்வு அல்லது முறையான ஆராய்ச்சி வடிவமைப்பு, அதாவது எக்ஸ்ப்ளோரேட்டரி ஆர் ஃபார்முலேட்டிவ் ரிசர்ச் டிசைன். இந்த ரிசர்ச் டிசைன்ல இருக்கிற முக்கியமான நோக்கம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, இங்க எல்லாமே வந்து ஒரு நிகழ்வுடன் ஒரு பரிச்சயம் பெறுவதை நோக்கமாக கொண்டு, அதாவது இங்க எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச் டிசைன் எப்படி இருக்குன்னா, ஒரு நிகழ்வோடைய தொடர்புள்ளதாக இருக்கும். அந்த நிகழ்வு எப்படி இருக்கும் அதற்கான ஒரு டிசைன் தான் நம்ம வந்து இந்த எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச் டிசைன் நம்ம சொல்றோம். அந்த நிகழ்வின் நுண்ணறிவுகளை அடைதல், அதாவது அந்த நிகழ்வை பத்தியான ஒரு நமக்கு நூக் அண்ட் கார்னர், அந்த நிகழ்வை பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த நிகழ்வை பத்திய புதிய யோசனைகள் என்ன, அந்த நிகழ்வினுடைய ஆராய்ச்சியை கண்டுபிடித்தல
கண்டுபிடிப்பதனால் உள்ள ஆய்வுகளின் முக்கியத்துவம் என்ன அப்படின்ற, அதாவது ஸ்கோப்பு, சிக்னிபிகன்ஸ், இது எல்லாமே வந்து அந்த நுண்ணறிவு, அந்த ஆராய்ச்சி, அந்த ரிசர்ச் டிசைன்ல வந்து கண்டிப்பா இருக்கணும். அண்ட் ஆய்வுகள் வந்து ரொம்ப இந்த எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச்ல எப்படி இருக்கும்னா, எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச் டிசைன்ல எப்படி இருக்கும்னா, மிகவும் துல்லியமானதாக அக்குரேட்டா வந்து ஒரு ஒரு ரிசர்ச் ப்ராப்ளம வந்து உருவாக்குறது அல்லது ஹைபோதிசிஸ் வந்து உருவாக்குவது இருக்கும். அதாவது இங்க வந்து எல்லாமே எப்படி இருக்கும், இந்த ரிசர்ச் எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச் டிசைன்ல the formulation of hypothesis and objectives are accurate. நார்மலாவே இந்த எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச்ல வந்து எப்படி இருக்கும்னா, அதுதான் ஃபர்ஸ்டா இருக்கலாம். மேக்சிமம் முதன்மை மற்றும் முதல் ஆராய்ச்சியாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச் will give a first hand information, first hand இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்கும், அல்லது ஆல்ரெடி இருக்கிற ஒரு பிரச்சனையில ஒரு புதிதாக ஒரு தகவலை கண்டறிவதாக இருக்கும். அதாவது இந்த எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச் டிசைன்ல வந்து என்ன நம்ம சொல்றோம்னா, ஆராய்ச்சி திட்டத்தை தொடர்வதற்கு ஆராய்ச்சியாளருக்கு போதிய புரிதல் இல்லாத எந்த சூழ்நிலையிலும் ஆய்வு ஆராய்ச்சி அர்த்தம் உள்ளதாக இருக்கும். அதாவது இங்க எப்படி இருக்கும்னா, போதிய புரிதல் கண்டிப்பாக இருக்கணும். இருந்தா மட்டும்தான் இந்த எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச்ல நம்ம வந்து கன்டினியூ பண்ண முடியும். ஸோ த விளக்க ஆராய்ச்சி வடிவமைப்பு, அதாவது டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் டிசைன். அந்த டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் டிசைன்னால இங்கன்னா, அதாவது இந்த வடிவமைப்புல வந்து ஒரு குழுவோ ஒரு தனிநபரையோ அல்லது ஒரு சூழ்நிலையை பற்றிய விரிவான அறிவையும் விளக்கத்தையும் தருவதாக அமைந்திருக்கும். இந்த அதாவது நம்ம யாரை படிக்கிறோம், ஒரு தனிநபரையோ அல்லது சமூகத்தையோ அல்லது அந்த ஒரு பிரச்சனையோ, அந்த அந்த சூழ்நிலை நம்ம படிக்கும்போது, அப்ப யாரு, இந்த ஆய்வுகள் எல்லாமே எப்படி இருக்கும்னா, யாரு, என்ன, எப்போது, எங்கே, எப்படி, இந்த மாதிரியான எல்லா கேள்விகளுக்கும் தொடர்புடைய ஒரு பதிலாக தான் இந்த விளக்க ஆராய்ச்சி வடிவமைப்பு இருக்கும். இந்த டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் டிசைன், அதாவது இந்த ஆராய்ச்சி மூலமா சேகரிக்கப்பட்ட எல்லா டேட்டாவும் கண்டிப்பா வந்து எப்படி இருக்கணும்னா, ஒரு அந்த டேட்டா வந்து கரெக்டா அவரோட அப்ஜெக்டிவ், அவரோட ரிசர்ச்சோட அப்ஜெக்டிவ்க்கு ஏற்றதாகவும் போதுமானதாகவும் துல்லியமானதாகவும் அந்த அப்ஜெக்டிவா அவர் வந்து ஆராய்வதற்கு, ஆராய்ச்சியை மேற்கொள்வதற்கு தேவையானதாகவும் இருக்க வேண்டும். இந்த டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் டிசைன்ல பார்த்தோம்னா, இவங்க இந்த ரிசர்ச்சர்ஸ் வந்து போத் பிரைமரி அண்ட் செகண்டரி டேட்டாவை வந்து எடுத்துக்க முடியும், அவங்களால கண்டிப்பா சேகரிக்க முடியும். அந்த ஹைபோதிசிஸ் எல்லாமே வந்து எப்படின்னா டேட்டாவை பொறுத்து வடிவமைக்கப்படுகிறது. இது ஒரு இதுக்கான எக்ஸாம்பிள், அதாவது மெத்தட்ஸ் ஆஃப் ரிசர்ச், அந்த ரிசர்ச் டிசைன்ல என்னென்னலாம் இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனவரைவியல். நம்ம ஆல்ரெடி வந்து இந்த வகைப்பாடுகள்லாம் வந்து இதற்கு முந்தைய வகுப்புகள்ல பார்த்திருக்கிறோம். இனவரவியல் ஆய்வு, வழக்கு ஆய்வு, கவனிப்பு மற்றும் ஆய்வுகள் ஆகியவை அடங்கும். இந்த டயக்னோஸ்டிக் ரிசர்ச், ஆக்சுவலா இந்த டயக்னோஸ்டிக் ரிசர்ச் அப்படின்னா, இது எப்படின்னா ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் இருக்கணும் அல்லது ஒரு நிகழ்வு வந்து ஆல்ரெடி நடந்திருக்கணும். அந்த நிகழ்வோ அல்ல அந்த பிரச்சனையே அதோட இன்னும் டெப்தா, அதாவது ஏற்கனவே உள்ள பிரச்சனைய, அதோட அடிப்படை இயல்பு என்ன, ஏன் அந்த பிரச்சனை வந்துச்சு, இந்த பிரச்சனையோடைய காரணங்கள் என்ன, அதோடைய காசஸ் என்ன, ஸோ இதோட எஃபெக்ட் என்னவா இருக்கும், இது இனிமேல் எப்படி இது வந்து பாதிக்கும். ஸோ இந்த மாதிரி அதாவது ஒரு டெப்தா அதை வந்து டயக்னோஸ் பண்றது தான் நம்ம என்ன சொல்றோம்னா இந்த டயக்னோஸ்டிக் ரிசர்ச் டிசைன் நம்ம சொல்றோம். இதுல வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா இதோட டேட்டா எல்லாமே எப்படி இருக்குன்னா, அதோட இன்ஃபர்மேஷன், டேட்டா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா ரொம்ப அக்யூரேட்டாவும் ஃபுல்லா, தட் இஸ் முழுமையாகவும் இருக்கும். கம்ப்ளீட் அண்ட் அக்யூரேட்டா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல நம்ம இந்த பிரச்சனையை பார்த்தோம்னா, கண்டிப்பா அந்த பிரச்சனையோட ஒவ்வொரு அம்சம், அதோடைய ஆழமான அறிவு, இதை எப்படி கையாள்கிறது அப்படின்றது கண்டிப்பா அந்த ஆந்த்ரோபாலஜிஸ்டுக்கு
இருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடி ஆர் ஹைபோதிஸ் டெஸ்டிங் ரிசர்ச் டிசைன் நம்ம சொல்றோம். ஆஹ் இன்றைய காலகட்டத்துல வந்து அதாவது நம்ம எல்லா ஆந்த்ரோபாலஜிக்கல் ரிசர்ச் வந்து ஒரு ஹைபோதிசிஸ் டெஸ்டிங் ரிசர்ச் டிசைனா இருக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கு பெரும்பாலான ஆந்த்ரோபாலஜிக்கல் ரிசர்ச் எல்லாமே வந்து ஒரு ஹைபோதிசிஸ் டெஸ்டிங் ரிசர்ச்சா தான் இருக்குது. அப்போ இந்த ஹைபோதிசிஸ் டெஸ்டிங் ரிசர்ச் அல்லது எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடி அப்படின்னு நம்ம சொல்லும் போது என்ன பார்க்கிறோம்னா, எல்லாமே பரிசோதனையின் கீழ் தான் நம்ம எல்லா முடிவுகளையுமே வந்து சொல்ல முடியும். அப்போ இந்த பரிசோதனைகள் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா அந்த ஆராய்ச்சியாளர் வந்து அதாவது ஒவ்வொரு வேரியபிள்ஸையும் கரெக்டா அவர் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். அண்ட் ஒவ்வொரு வேரியபிள்ஸ்க்கும் இடையில உள்ள அதாவது மாறிகளுக்கு இடையில உள்ள உறவுகள், அதாவது வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த வேரியபிள்ஸ், அதை வந்து கண்டிப்பா அவர் வந்து டெஸ்ட் பண்ணணும். அதாவது இப்போ 2 வேரியபிள்ஸ் கடையில நம்ம வந்து ஒரு ரெசிப்ரோக்கல் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு நம்ம சொல்லலாம், அல்லது டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்போ அதை வந்து நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா தான் அதை வந்து டெஸ்ட் பண்ண முடியும். அப்போ அதை நம்ம சோஷியல் சயின்ஸ் ரிசர்ச்ல நம்ம அதை எப்படி சொல்றோம் அப்படின்னா, ஒரு ஹைபோதிசிஸ் ஃப்ரேம் பண்ணணும். அந்த ஹைபோதிசிஸ் ஃப்ரேமிங் அப்படின்னா என்ன சொல்றோம், நம்ம இந்த கருதுகோள்ல வந்து நல்ல ஹைபோதிசிஸ், ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதிசிஸ் நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணுவோம். அப்போ அந்த ஃப்ரேம் பண்ணிட்டு அதுக்கான தரவுகளை சேகரிச்சு இது வந்து ஹைபோதிசிஸை நம்ம வந்து நல்ல ஹைபோதிசிஸை ரிஜெக்ட் பண்றோமா அக்செப்ட் பண்றோமா அப்படி சொல்லி பார்ப்போம். அப்போ அது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, 2 வேரியபிளுக்கு இடையில உறவுகள் இருக்கா இல்லையா, 2 உறவுகளுக்கு இடையே என்ன மாதிரியான உறவு இருக்கு, இப்படி எல்லாம் நம்ம வந்து பாக்குறோம். ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜர்ல போறதா நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடி அல்லது ஹைபோதிசிஸ் டெஸ்டிங் ரிசர்ச் டிசைன் சொல்றோம். அடுத்து குறுக்கு வெட்டு மற்றும் நீளமான ஆராய்ச்சி வடிவமைப்பு, அதாவது கிராஸ் செக்ஷனல் அண்ட் லாங்கிடியூடினல் ரிசர்ச் டிசைன் சொல்றோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வடிவமைப்புல 2 தான் நம்ம சொல்றோம். ஒண்ணு வந்து குறுக்கு வெட்டு ஆய்வு வடிவமைப்பு, அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு முறை மட்டுமே வெவ்வேறு வேரியபிள்ஸ்க்கான டேட்டாவை ஸ்டடி பண்றது. அதாவது ஒரே நேரத்துல வெவ்வேறு இஷ்யூஸை நம்ம படிக்கிறதுக்கான ஒரு வடிவமைப்பை தான் நம்ம என்ன சொல்றோம், குறுக்கு வெட்டு ஆய்வு வடிவமைப்பு சொல்றோம். இதே இது நீளமான ஆய்வு வடிவமைப்பு அப்படின்னா, அதாவது காலப்போக்கில் இதை நம்ம என்ன சொல்றோம்னா லாங்கிடியூடினல் ஸ்டடின்னு சொல்லுவோம். அதாவது ஒரே பிரச்சனை தான், ஆனா அதை நம்ம என்ன பண்றோம்னா வெவ்வேறு காலகட்டங்கள்ல படிக்கிற அல்லது ஆராய்ச்சி செய்கிற ஒரு வடிவமைப்பை தான் வந்து நம்ம நீளமான ஆய்வு வடிவமைப்புன்னு சொல்றோம். இந்த ஆந்த்ரோபாலஜிஸ்ட் மேக்சிமம் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாமே வந்து இந்த நீண்ட கால ஆய்வுகள்ல தான் மேற்கொள்கிறார்கள். ஏன்னா இவங்க வந்து ஒரு நார்மலா ஆந்த்ரோபாலஜிஸ்ட் ஒரு சமூகம், பகுதி, சமூகம், கலாச்சாரம் இந்த மாதிரியான வட்டங்கள்ல தான் தங்களுடைய ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளும் போது இந்த ஆராய்ச்சி காலத்திற்கு காலம் எப்படி மக்கள் வாழ்க்கையை பாதிக்கும் மற்றும் சிக்கலான காரணிகள் என்ன, முக்கியமா சோ இந்த இதுல இருந்து அவங்க எப்படி டெசிஷன்ஸ் வந்து எடுக்கிறாங்க, சோ இதுக்கான முடிவுகள் எவ்வாறு பெறப்படுகிறது அப்படின்றத அவங்க வந்து பாக்குறாங்க. ஸோ மேக்சிமம் வந்து இந்த லாங்கிடியூடினல் ரிசர்ச் டிசைனா தான் இந்த ஆந்த்ரோபாலஜிக்கல் ரிசர்ச் வந்து இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஃபார்முலேஷன் ஆஃப் ரிசர்ச் டிசைன். அப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா, ஒரு ஆராய்ச்சி வடிவமைப்பு எப்படி எல்லாம் இருக்கலாம், அப்போ அது எவ்வாறு மேற்கொள்ளப்படுகிறது, அதுக்கான காரணங்கள் என்ன, இப்படி எல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். அப்போ ஒரு கண்டிப்பா வந்து ஆந்த்ரோபாலஜிக்கல் ரிசர்ச் வந்து எப்படி ஒரு சயின்டிபிக் ரிசர்ச் டிசைனா தான் இருக்கணும்னு நம்ம வந்து சொன்னோம். சோ அப்படிலாம் இருக்கப்போ இப்ப இந்த ஆராய்ச்சி வடிவமைப்பை எவ்வாறு உருவாக்குறது, தட் இஸ் ஹவு டு ஃபார்முலேட் தி ரிசர்ச் டிசைன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் வந்து இருக்கு, அதாவது ஸ்டேஜஸ் நம்ம வந்து சொல்லலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 படிகளை வந்து உள்ளடக்கியதான் இந்த ரிசர்ச் டிசைன், அதாவது ஆராய்ச்சி வடிவமைப்பு வந்து 15 ஸ்டேஜஸ்ல இருக்குது. அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆராய்ச்சி தலைப்பை தேர்ந்தெடுப்பது, இரண்டாவதாக ஆராய்ச்சி சிக்கலை கண்டறிதல், அடுத்தது ஆய்வின் முக்கியத்துவம். இதையெல்லாம் நம்ம வந்து ஸ்பெசிஃபை அங்க வந்து நம்ம என்ன பண்ணணும், இதெல்லாம் குறிப்பிடணும். ஆராய்ச்சி தலைப்பை நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கணும்,
ஆராய்ச்சி சிக்கலை எவ்வாறு கண்டறியுது, அடுத்தது ஆய்வின் முக்கியத்துவம் என்ன, இலக்கியத்தின் ஆய்வு, அதாவது ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர், அதான் நம்ம வந்து சொல்றோம். அடுத்தது ஆராய்ச்சியின் நோக்கம், ஆய்வின் நோக்கங்கள், கருத்துக்கள் மற்றும் மாறிலிகள் இல்லையா, நம்ம அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் நம்ம சொல்றோம். அடுத்து கருதுகோள், ஒரு ஹைபோதிசிஸ், ஃபார்முலேஷன் ஆஃப் ஹைபோதிசிஸ், மாதிரியின் தேர்வு, தரவு சேகரிப்பு முறைகள் மற்றும் தரவு பகுப்பாய்வு மற்றும் விளக்கம், தென் சாப்டரைசேஷன், அதான் அத்தியாயம், தென் டைம் பட்ஜெட் சொல்லுவோம், அதாவது நேர வரவு செலவு திட்டம், தென் ரெஃபரன்சஸ், எப்படி நம்ம வந்து ரெஃபரன்சஸ் கொடுக்கணும், தென் ஹவு டு ரைட் த ரிப்போர்ட், அறிக்கை எழுதுதல். இந்த மாதிரியான ஒரு 15 படிகளை உள்ளடக்கியது தான் இந்த ஆராய்ச்சி வடிவமைப்பு, ரிசர்ச் டிசைன் நம்ம சொல்றோம். இதை ஒன்றன் பின் ஒன்றாக பார்ப்போம். முதலாவதாக ஆராய்ச்சி தலைப்பை தேர்ந்தெடுப்பது. ஸோ அப்போ எந்த ஒரு ரிசர்ச்லையுமே வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஆராய்ச்சி தலைப்பை வந்து தேர்ந்தெடுக்கணும். இந்த தலைப்பு வந்து எப்படி இருக்கணும்னா ஒரு நம்ம ஆராய்ச்சியை மேற்கொள்றதுக்கு ஒரு சாத்தியமானதா இருக்கணும். இன்னொன்று வந்து இது ரொம்ப சுருக்கமாகவும் துல்லியமாகவும் இருக்கணும். இந்த ஆராய்ச்சியோட தலைப்பு எப்படின்னா நம்ம எந்த ப்ராப்ளத்தை அல்லது எந்த ப்ராப்ளத்தை நோக்கி நம்ம வந்து பயணிக்க போறோமோ அதை பிரதிபலிக்க கூடியதாக இந்த தலைப்பு இருக்க வேண்டும். ஸோ இந்த தலைப்பை நம்ம எப்படி வந்து நம்ம மேற்கொள்ளலாம், அந்த தலைப்பு, அதாவது தலைப்பை எவ்வாறு தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்றதுக்கு நம்மளுக்கு சில ரீசன்ஸோ அல்லது அதை நம்ம எப்படி சொல்லலாம்னா தலைப்பை வந்து எப்படி தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆராய்ச்சியாளர் வந்து தன்னுடைய தனிப்பட்ட அனுபவத்திலிருந்து ஒரு ஆராய்ச்சி தலைப்பை தேர்ந்தெடுக்கலாம், அல்லது யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க இந்த பிரச்சனைக்கு இந்த தலைப்பை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி யாரோ சொன்னதுல இருந்து தேர்ந்தெடுக்கலாம், அல்லது நம்ம படிச்ச, அதாவது அந்த ஆராய்ச்சியாளர், நம்ம இப்போ ஒரு ஆராய்ச்சியாளராக நினைத்து கொண்டோம்னா நாம படித்தவற்றிலிருந்தோ அல்லது நாம் ஏதாவது அந்த பிரச்சனையை பற்றி கேட்டவற்றிலிருந்தோ நம்ம தேர்ந்தெடுக்கலாம், அல்லது நமக்கு பிடித்ததுல இருந்து கூட நம்ம தேர்ந்தெடுக்கலாம், அல்லது நம்மளுடைய தொழில் ரீதியாகவோ அந்த ஒரு தலைப்பை வந்து தேர்ந்தெடுக்க முடியும். அடுத்து வந்து ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த ப்ராப்ளம், ஆராய்ச்சி சிக்கலை கண்டறிதல். இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம எந்த ப்ராப்ளத்தை ரிசர்ச் பண்ண போறோம், அப்போ அந்த ப்ராப்ளத்தை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி அதை நம்ம தெளிவா குறிப்பிடணும். அப்போ அந்த அந்த ப்ராப்ளம் எப்படி இருக்கணும்னா ரொம்ப ஒரு தெளிவாகவும் துல்லியமாகவும் குறிப்பிட வேணும். இந்த ஆராய்ச்சி சிக்கலின் அறிக்கை வந்து ஒரு சுருக்கமாக ஒரு பகுப்பாய்வு மற்றும் சிக்கலின் பொருத்தத்தை கொண்டிருக்க வேண்டும். அதாவது நம்ம வந்து எப்படி அனலைஸ் பண்ண போறோம், ஒரு ப்ராப்ளம் எடுத்துட்டோம்னா அதை எப்படி நம்ம அனலைஸ் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி. அப்போ அந்த ப்ராப்ளத்தை வந்து அனலைஸ் பண்ண முடியுமா முடியாதா, ஃபர்ஸ்ட் அதை நம்ம யோசிக்கணும். ஸோ ஒரு 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 அதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், ஆனா அந்த பிரச்சனை வந்து எப்படி இருக்கும்னா அதை ஸ்டடி பண்ணா நல்லா இருக்கும், அந்த பிரச்சனையை போய் நம்ம அனலைஸ் பண்ண முடியுமானா சில ஒரு சைக்கலாஜிக்கல் இஷ்யூ ஆஃப் அ மேன் நம்ம போகும்போது எப்படி இருக்கும்னா சில விஷயங்களை நம்ம கேட்க முடியும், சில விஷயங்களை கேட்க முடியாது, அதை அனலைஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி அனலைஸ் பண்ண முடியாத ஒரு ப்ராப்ளம்ஸை நம்ம சூஸ் பண்ண கூடாது. ஸோ அப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம கொஞ்சம் ரிவ்யூஸ் எடுத்துட்டு இதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் இந்த பிரச்சனைகளை வந்து அணுகி இருக்கிறாங்க, அல்லது இந்த பிரச்சனையை வந்து நம்ம ஆராய்ச்சி பண்றதுக்கு போதுமான நேரம் இருக்குமா, அல்லது அந்த ஆராய்ச்சியாளருக்கு அந்த ப்ராப்ளத்தை அனலைஸ் பண்றதுக்கு அவரால் முழுவதும் அர்ப்பணிக்க முடியுமா, இந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சியிலுடைய விருப்பங்கள் மற்றும் அந்த இஷ்யூஸை பொறுத்தும் அந்த கரெக்டா நம்ம இந்த ப்ராப்ளத்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். சில ப்ராப்ளம் வந்து ஒரு கொஷினை நம்ம வந்து முன்வைக்கிற மாதிரியும் இருக்கலாம். ஆனா இந்த ஆராய்ச்சி, அதாவது ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த ப்ராப்ளம் கேன் பி பேஸ்ட் ஆன் ஒரு 3 இதை பொறுத்து இருக்குன்னு சொல்றாங்க. ஒண்ணு வந்து சமகால ஆர்வம்னா இன்னைக்கு இந்த ப்ராப்ளத்தை நம்ம ஸ்டடி பண்ணலாமா கூடாதா, இது இன்றைய காலகட்டத்துக்கு இது வந்து ஒத்து வருமா. அடுத்து வந்து சொந்த நலன், எனக்கு பர்சனலா எனக்கு இந்த ப்ராப்ளத்தை ஆராய்ச்சி பண்ணணும்னு இருக்கு, அந்த மாதிரி இருக்கலாம். அல்லது துறையியல் இடைவெளிகள், ஒருவேளை கேப் இருக்கலாம், ரிசர்ச் கேப் அங்க வந்து இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான இந்த 3
ஒண்ணு வந்து என்னன்னா, இன்றைய காலகட்டத்துல இந்த ப்ராப்ளத்த நம்ம அனலைஸ் பண்றது தேவையா? ஆராய்ச்சி பண்றது தேவையா? இல்லையா? இது வந்து ஒரு ஆ ஒரு நல்ல சொல்யூஷன குடுக்குமா? இல்லையா? அடுத்து வந்து ஆஸ் அ ரிசர்ச்சரா எனக்கு இந்த டாபிக்ல அதாவது இந்த எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அல்லது நான் ஒரு ரிசர்ச் கேப்ப ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஆன ஒரு ம் ஆராய்ச்சி சிக்கலை கண்டறிய வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா, சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த ஸ்டடி. ஆய்வு முக்கியம். அதாவது இந்த ரிசர்ச் டிசைன்ல இந்த பார்ட்ல நம்ம என்ன சொல்லணும் அப்டின்னா, ஆ ஆய்வுடைய நோக்கம் என்ன? முக்கியத்துவம். என்ன சொல்றோம்? ஆய்வுடைய முக்கியத்துவம். அப்போ இந்த இந்த ஆய்வு மேற்கொள்வதன் மூலமாக, அல்லது இந்த ஆய்வை விவாதித்ததன் மூலமாக, எவ்வாறு நமக்கு இது சொசைட்டிக்கோ, அல்லது ஒரு துறைக்கோ எவ்வாறு இது வந்து பயன்பாடாக இருக்கும்? அல்லது எவ்வாறு இது வந்து அ இந்த ஆராய்ச்சியை மேற்கொள்வதன் மூலமாக ஒரு ஆராய்ச்சியாளர் எவ்வாறு சமூகத்திற்கு தன் பங்கை செல் செ அ கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா, சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த ஸ்டடி. இங்க கண்டிப்பா இத வந்து அவரு ஆ குறிப்பிட வேண்டும். அடுத்து வந்து ஆ ஆய்வின் முக்கியத்துவம். இது வந்து ஸ்கோப் ஆஃப் த ஸ்டடி நம்ம இன்னொன்னு சொல்லலாம். ஆ இது நம்ம எப்படி சொல்றோம்னா, இந்த ஆராய்ச்சியை மேற்கொள்வது மூலமாக, ஒரு ஆராய்ச்சியை மேற்கொள்வதன் மூலமாக பல சிக்கலுக்கு தீர்வுகள் காணப்படலாம். இந்த தீர்வுகள் காணப்படுவது எப்படி நம்மளுக்கு காணப்படும்னா, ஒரு பகுப்பாய்வு, தட் இஸ் அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரேஷன் நம்ம சொல்லலாம். சோ இப்படி இருக்கும்போது, இந்த சூழல் அல்லது இந்த அ ஆராய்ச்சி வந்து எவ்வாறு ஒரு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சிகளுக்கு ஒரு முன்னோடிகளாக இருக்குமா? அல்லது ஏற்கனவே நடந்த ஒரு ஆராய்ச்சிகளுக்கு உள்ள இடைவெளிகளை இது வந்து ஃபில் பண்ணுதா? இந்த மாதிரி வந்து நம்ம அ பார்க்கலாம். ஸோ அந்த இதெல்லாம் இங்க வந்து குறிப்பிடப்படணும். ஆ இப்ப இந்த ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளுவதற்கு ஆ நம்மளுக்கு வந்து நெறைய ஆ தரவுகள் தேவைப்படும். இந்த தரவுகள் வந்து ஆ நேரடியாக நம்ம ஒரு ஃபீல்டு ஒர்க் மூலமாவும் கிடைக்கலாம். அல்லது என்ன பண்ணலாம், இந்த செகண்டரி டேட்டா எல்லாமே நம்மளுக்கு எங்க கிடைக்கலாம்? ஒரு ம் லைப்ரரீஸ்ல கிடைக்கலாம். அண்ட் இன்னைக்கு காலகட்டத்தில எல்லாமே நமக்கு வந்து ஆன்லைன்லயே கிடைக்குது. ஸோ அந்த மாதிரியான தரவுகளை வந்து நம்ம எடுத்து அ கொள்ளலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆய்வின் நோக்கங்கள் பார்க்கிறோம். அதாவது அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த ஸ்டடி. இந்த ஆய்வின் நோக்கங்கள் அப்படின்னா, நம்ம தலைப்புக்கும், நம்மளுடைய பிரச்சனை, அதாவது சிக்கலுக்கும், நம்மளுடைய ப்ராப்ளத்துக்கும் ஏத்த மாதிரியான அந்த ரிசர்ச் ஆன எல்லைக்குள்ள நம்ம வந்து ஒரு நோக்கங்கள வந்து ஃப்ரேம் பண்ணணும். இந்த இந்த நோக்கங்கள் எப்படி எப்படி இருக்கணும்னா, ஒரு ஆராய்ச்சியை மேற்கொள்ளுவதற்கான ஒரு மேற்கோளாக இருக்கணும். இந்த தலைப்பு எப்படி இருக்குன்னா, அதாவது இந்த தலைப்பு தொடர்பான ஒரு 4 அல்லது 5 நோக்கங்களை நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணலாம். ஒரு அப்ஜெக்டிவ்ஸ் வந்து நார்மலா ஒரு ரிசர்ச் நம்ம எடுத்துட்டோம்னா, ஒரு 4 அல்லது 5 இருக்கலாம். ஏன்னா நெறைய இருந்துச்சுன்னா, அது ரொம்ப கிளம்ஸியா இருக்கும். திருப்பி, திருப்பி, திருப்பி ஒரு மாரி இருக்கும். இந்த நோக்கங்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னா, ஒன்றன் பின் ஒன்றாக இருக்கணும். ஒரு தொடர்பாக இருக்கணும். ஒரு வரிசையாக இருக்கணும். எப்படின்னா நம்ம ஒரு முரண்பாடாத, அதாவது ஒன்றன் பின் ஒன்றாக தான் கரெக்ட்டா வரணும். நானு சோசியோ எக்கனாமிக் கண்டிஷன பார்த்துட்டு தான் நான் என்ன பண்ணணும், 2க்கும் ஒரு ஒரு அவங்களோட இன்கத்துக்கும், அவங்களோட கலாச்சாரத்துக்கும் தொடர்பு இருக்கான்னு பார்க்க முடியும். முதல்லயே நான் வந்து நானு அவங்களோட சோசியோ எக்கனாமிக் கண்டிஷனே பார்க்காம, அவங்க 2 அந்த அவங்களோட சோசியல் அண்ட் எக்கனாமிக் வேரியபிள்ஸ்குள்ள ரிலேஷன்ஷிப்ப நான் பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி எப்படி இருக்குன்னா, இது ஒரு ஆர்டரா இருக்கணும், அ தெளிவா இருக்கணும், ப்ரிசைஸா இருக்கணும். இந்த ஆய்வின் நோக்கங்கள் எல்லாமே எப்படின்னா இருக்கணும்னா, ஆ நம்மளுடைய முடிவுகள் நம்மளுடைய முடிவுகள் எல்லாமே வந்து ஒரு தீர்க்கமா கிடைக்க சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த நோக்கங்கள் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆ கான்செப்ட்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் நம்ம பார்க்குறோம். ஆ அதாவது நம்ம இந்த ரிசர்ச் டிசைன்ல நம்ம என்ன மாதிரியான, அதாவது ரிசர்ச் டிசைன்ல என்ன இது ஒரு முக்கியமான பார்ட்டு. நம்ம இந்த ஆராய்ச்சி மேற்கொள்ளும் போது, நம்ம ஆராய்ச்சியில இருக்க கான்செப்ட்ஸையும், அதாவது என்ன மாதிரியான கருத்துக்கள நம்ம வந்து இங்க யூஸ் பண்றோம்.
அண்ட் என்ன மாதிரியான வேரியபிள்ஸை யூஸ் பண்றோம், அந்த வேரியபிள்ஸை நம்ம என்ன ஆஸ்பெக்ட்ஸ்ல எந்த கோணத்துல நம்ம வந்து பார்க்குறோம், இதை எப்படி டிசைன் பண்றோன்றத கரெக்டா இங்க வந்து தெளிவாக குறிப்பிடணும். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதாவது ஃபார்முலேஷன் ஆஃப் ஹைபோதிசிஸ். இந்த ஃபார்முலேஷன் ஆஃப் ஹைபோதிசிஸ் எப்படி இருக்கணும்னா, அதாவது இது வந்து ஒரு யூகமா தான் இருக்கும். கருதுகோள் என்பது ஒரு நம்ம we could not certain அதை வந்து சொல்ல முடியாது. இது வந்து இது இருக்கலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம். இது நம்ம நார்மலா ஹைபோதிசிஸ் அப்படினாலே என்ன சொல்லுவோம், இட் இஸ் a tentative statement about the population நம்ம சொல்லுவோம். ஒரு ஹைபோதிசிஸ் என்னன்னா ஒரு நம்ம ஒரு ஒரு அந்த பிரச்சனையை பற்றியோ ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு ஜெனரலா சொல்லக்கூடிய ஒரு அசம்ஷன்ஸ் தான் அதை வந்து சொல்லுவாங்க. ஆனா அந்த ஹைபோதிசிஸை நம்ம வந்து ஃபார்முலேட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா இந்த ஹைபோதிசிஸ் வந்து எப்படி இருக்கணும்னா ஒரு ஒரு சாத்தியமானதா இருக்கணும். நம்ம ஆராய்ச்சியை மேற்கொள்ளக்கான ஒரு சாத்தியமானதா இருக்கணும். இந்த ஹைபோதிசிஸ் மேற்கொள்றது நம்மளுக்கு ஒரு பதில் கிடைக்கணும். இந்த பதில் கிடைக்கணும். அண்ட் இந்த ஹைபோதிசிஸ் எப்படி இருக்கணும்னா தெளிவாகவும் அக்குரேட்டாகவும் இருக்கணும். அதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இது வந்து நம்ம ஹைபோதிசிஸ் டெஸ்டிங்ல இதோட ரிசல்ட் எப்படி இருக்கணும், நமக்கு ஒரு 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 கோட்பாடோட தொடர்புடையதா இருக்கணும். அண்ட் தொழில்நுட்பம் இன்னொன்னு என்னன்னா ஹைபோதிசிஸ் டெஸ்ட் பண்ற கண்டிப்பா நம்மளுக்கு வந்து ஒரு டெக்னிக்ஸ் தேவைப்படும். அந்த ரிசர்ச் டெக்னிக்ஸ் அதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணக்கூடிய டெக்னிக்ஸ் நமக்கு இருக்கா இல்லையா அப்படின்றத பார்த்தும் நமக்கு இருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா ஆனா எல்லா ஆய்வுகளுமே வந்து கருதுகோள் சோதனையை வந்து உள்ளடக்கி தான் இருக்கும்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. சில ஆந்த்ரோபாலஜிக்கல் ரிசர்ச்ல என்ன பாத்தீங்கன்னா அந்த ஹைபோதிசிஸ் இல்லாமலேயும் மேற்கொள்ளப்பட்டிருக்கும். ஆனா இந்த நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் அப்படின்னு வரும்போது கண்டிப்பா ஹைபோதிசிஸ் இருந்தா ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த ஹைபோதிசிஸ் இருந்தா தான் நம்ம அதை டெஸ்ட் பண்ணி வெதர் இட் இஸ் ப்ரூவ்ட் ஆர் டிஸ்ப்ரூவ்டு நம்ம சொல்ல முடியும். அப்ப ப்ரூவ் பண்ணோம்னா நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிருக்கிறோம், அதை எப்படி வந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எடுத்து செல்கிறோம் அப்படின்றத நம்ம வந்து போக முடியும். அடுத்து வந்து இந்த செலக்ஷன் ஆஃப் த சாம்பிள், எப்படி வந்து ஒரு மாதிரியை வந்து தேர்வு செய்யறோம். அதாவது மாதிரின்றது என்னன்னா சாம்பிள் நம்ம சொல்றோம். ஒரு ஒரு மக்கள் தொகையில இருந்து நம்ம எப்படி வந்து சாம்பிளிங் வந்து சாம்பிளிங்கிறது ப்ராசஸ் ஆஃப் செலக்டிங் சாம்பிள் நம்ம சொல்றோம். இந்த சாம்பிளிங் மெத்தட்ஸ் இருக்குது, அதுல வந்து ரேண்டம் மெத்தட்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ அதுல வந்து ரெஸ்ட்ரிக்டட் அன்ரெஸ்ட்ரிக்டட் சாம்பிளிங் மெத்தட்ஸ் சொல்றோம். இப்போ ரெஸ்ட்ரிக்டட்ல என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு, அன்ரெஸ்ட்ரிக்டட்ல என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்னு நம்மளுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதாவது நம்ம மாதிரிகளை தேர்ந்தெடுப்பதற்கான மெத்தட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ அந்த குறிப்பிட்ட சாம்பிளிங் மெத்தட்ஸை நம்ம கரெக்டா சூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா நம்ம ஒரு தவறான ஒரு சாம்பிளை சூஸ் பண்ணிட கூடாது. ஏன்னா இன்னொன்னு என்னன்னா இந்த மாதிரிகள் இந்த சாம்பிள் எல்லாமே எப்படி இருக்குன்னா ஒரு ரெப்ரசன்டேட்டிவா இருக்கணும், ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த பாப்புலேஷன். நம்ம ஒரு பாப்புலேஷனை வந்து ஒரு குழுவை வந்து ஸ்டடி பண்ண போறோம் அப்படின்னா அந்த குழுவை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு மாதிரியா இருக்கணும். நான் வந்து ஒரு பெண்களை பற்றி நான் ஒரு ஆய்வு மேற்கொள்ள போயிருந்தேன் அப்படின்னா நான் போய் ஒரு ஆண்களை வந்து ஒரு சூஸ் பண்ணிட கூடாது. ஸோ அந்த மாதிரி என்னோட செலக்ஷன் எல்லாமே எப்படி இருக்கும், இல்லை நான் வந்து ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப் பெண்களை பத்தி படிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னா அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் யாரு அது வந்து எலிஜிபிள் 18 and above, நான் போய் என்ன பண்ணக்கூடாது, ஒரு 18 ஏஜ் கீழே இருக்கவங்களை நான் வந்து ஸ்டடி பண்ண கூடாது. இந்த மாதிரி அப்போ என்னோட மாதிரி எல்லாமே எப்படி இருக்கும், ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த சாம்பிளா இருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா இதை வந்து நான் சொன்ன மாதிரி இது வந்து சாம்பிளிங் வந்து ரேண்டம் சாம்பிளிங்கா இருக்கலாம் அல்லது ரெஸ்ட்ரிக்டட் அண்ட் ரெஸ்ட்ரிக்டட் சாம்பிளிங். நம்ம அதுல வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் சாம்பிளிங், மல்டி ஸ்டேஜ், கிளஸ்டரு, இப்படி நம்ம நிறைய சாம்பிளிங் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ அது மூலம் அதுல ஏதாவது ஒண்ணு நம்ம ஃபாலோ பண்ணி we have to select the samples. இந்த தரவு சேகரிப்பு முறைகள் அதை பார்த்தோம் அப்படின்னா அதாவது மெத்தட்ஸ் ஆஃப் டேட்டா கலெக்ஷன். இங்க ஆந்த்ரோபாலஜிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆந்த்ரோபாலஜிஸ்ட் வந்து அவங்க போத் குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிட்டேட்டிவ் டேட்டாவை வந்து சேகரிக்கிறாங்க. இந்த குவான்டிட்டேட்டிவ் டேட்டா
அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது எல்லாமே பேஸ்ட் ஆன் நம்பர்ஸ். இது எப்படி இருக்கும்? ஒரு எண்களாக இருக்கும். நம்ம என்ன ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணாலும் அது வந்து எப்படி இருக்கும்? ஒரு நம்பர்ஸ்ல இருக்கும். இதே இது வந்து குவாலிட்டேட்டிவ் டேட்டா அப்படின்னு பார்க்குறப்போ இதுல வந்து நம்பரா இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இங்க நம்பர்ஸ் இருக்காது. நம்பர் அல்லாத அதோட அவங்களுடைய பண்புகள், பழக்க வழக்கங்கள், அணுகுமுறைகள் இது எல்லாமே எப்படி இருக்கும்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டா இருக்கும். அல்லது இருக்கு, இல்ல, எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ். இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் போய் அதுக்கான டேட்டாவை நமக்கு இருக்கும். அப்போ இங்க வந்து மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த மானுடவியல் ஆராய்ச்சியாளர்கள் வந்து 2 முறைகளுமே அவங்க வந்து பயன்படுத்துறாங்க. அண்ட் இந்த டேட்டாவை கலெக்ட் பண்றதுக்கு அவங்க நிறைய மெத்தட்ஸ் அண்ட் டூல்ஸை வந்து ஃபாலோ பண்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தரவு பகுப்பாய்வு மற்றும் விளக்கம், அதாவது டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன். இதுதான் வந்து என்னன்னா இந்த பாடி ஆஃப் த ரிசர்ச்னே நம்ம வந்து ரிசர்ச் டிசைன்னே நம்ம வந்து சொல்லலாம். ஏன் அப்படின்னா அதாவது ஒரு டாபிக் சூஸ் பண்ணிடுறோம், ப்ராப்ளமை வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுறோம், அடுத்து அப்ஜெக்டிவ்ஸ் சொல்லிடுறோம், ஸ்கோப் சொல்றோம், சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு சொல்லிடுறோம். ஸோ இது எல்லாம் போனாலும் கடைசி நம்ம எதுல வந்து நிக்கிறோம்னா, அதாவது ஆஃப்டர் கலெக்டிங் டேட்டா கலெக்ஷன் முடிச்சிடுறோம், அதை டெஸ்ட் பண்ணிடுறோம். அந்த டேட்டாவை நம்ம என்ன பண்றோம், அதை ஒரு டூல்ஸ் யூஸ் பண்ணி அதோட ரிசல்ட்ஸை நம்ம வந்து எடுக்கிறோம். அதாவது அந்தந்த டேட்டாவோட தன்மையை பொறுத்து நம்ம வந்து இப்போ வந்து லார்ஜ் சாம்பிளா ஸ்மால் சாம்பிளா. இப்போ லார்ஜ் சாம்பிள்னா லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். டி டெஸ்ட் யூஸ் பண்ணணுமா, அல்லது லார்ஜ் சாம்பிள் சைடு இசட் டெஸ்ட் யூஸ் பண்ணணுமா? இதுல நிறைய டெஸ்ட் இருக்கு, அனோவா, அப்படி நிறைய டெஸ்ட் யூஸ் பண்றோம். அப்போ அந்த டெஸ்ட் எல்லாம் வந்து நம்ம எந்த டெஸ்ட்டை எந்த டேட்டாவுக்கு நம்ம யூஸ் பண்ணணும், குவான்டிடேட்டிவ் டேட்டாவுக்கு என்ன மாதிரியான டெஸ்ட் யூஸ் பண்ணணும், குவாலிட்டேட்டிவ் டேட்டாவுக்கு என்ன மாதிரியான டெஸ்ட்டை யூஸ் பண்ணணும். அப்போ இந்த டெஸ்ட்டை வந்து அடுத்து வந்து அந்த டெஸ்ட்டை நம்ம வந்து எப்படி ப்ரொசீட் பண்றோம் இல்லையா? அப்ப நம்ம வந்து மேனுவலா சில டெஸ்ட்டை வந்து ப்ரொசீட் பண்ண முடியும். சிலதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து நிறைய பேக்கேஜஸ் இருக்கு, எக்ஸ்பெசஸ் பேக்கேஜஸ் இருக்குது. இந்த மாதிரியான ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸ் நம்மளுக்கு வந்து நிறையவும் இருக்குது. இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் நம்மளுக்கு இருக்கு. அந்த டூல்ஸை யூஸ் பண்ணி எவ்வாறு நம்ம வந்து டேட்டாவை அனலைஸ் பண்றோம், அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டேட்டா ரிசல்ட் நம்ம அந்த டெஸ்ட் என்ன கொடுக்கணும், நமக்கு ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். அப்போ இந்த ரிசல்ட்டை வச்சு நம்ம என்ன இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்குறோம், விளக்கம் நம்மளுடைய பிரச்சனைக்கும் இந்த டேட்டால வச்சு நம்ம கொண்டு வந்து அந்த அதாவது அந்த டெஸ்ட்டுக்கு உட்படுத்தி அந்த டேட்டால வந்து நம்ம என்ன தகவல்களை பெற்றிருக்கிறோம், அந்த தகவல்கள் இருந்து நமக்கு என்ன விளக்கங்கள் கிடைக்கிறது, இப்படின்னு தான் நம்ம இந்த டேட்டா அனலிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன்ல பாக்குறோம். ஆனா இந்த முடிவுகள் அதாவது நம்ம ஒரு டெஸ்ட்டை ரன் பண்ணிட்டு அதுல நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அகைன் நம்மளுக்கு ஒரு நியூமரிக்கல் வேல்யூஸோ கிடைக்கும். அப்ப அதுல நம்ம என்ன பண்ணுவோம், ஹைபோதிசிஸ் அக்செப்ட் பண்றோமா, அதாவது நல் ஹைபோதிசிஸை ரிஜெக்ட் பண்றோமா அல்லது அக்செப்ட் பண்றோமான்னு பார்ப்போம். அப்போ அப்படி ரிஜெக்ஷன்னா என்னது, அக்செப்ட் பண்றோம்னா என்ன அர்த்தம், அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய அப்ஜெக்டிவோட தொடர்பு படுத்தி அதற்கான ஒரு கன்க்ளூஷனை நம்ம வந்து கொடுக்கணும். அப்ப இந்த கன்க்ளூஷன்ல வந்து நம்ம அந்த அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் அந்த சாப்டர்லயே நம்ம வந்து கொடுக்கறனாலும் கொடுக்கலாம், அல்லது இதை நம்ம எங்க கொடுக்கலாம்னா நம்மளுடைய ஃபைண்டிங்ஸ் அண்ட் கன்க்ளூஷன்லயும் நம்ம வந்து கொடுக்கலாம். அதாவது நம்ம கடைசியா நம்ம ரிப்போர்ட் ரைட்டிங் எழுதுறோம் இல்லையா, அங்கேயும் நம்ம வந்து இந்த விஷயங்களை வந்து தெளிவாக கொடுக்கலாம். ஆனா இதுதான் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆன ஒரு ஸ்டேஜ் நம்ம வந்து சொல்லுவோம், அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த டேட்டா. அடுத்து பாத்தீங்கன்னா சாப்டரைசேஷன், அதாவது அத்தியாயம் நம்ம சொல்றோம். இந்த சாப்டரைசேஷன் நம்மளுக்கு இது வந்து ஒரு நார்மலா ஒரு சாப்டரைசேஷன் வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு தற்காலிகமான ஒரு திட்டத்தை வந்து இது வந்து கொடுக்கும். ஏன்னா இந்த சாப்டரைசேஷன் நம்ம என்ன கொடுப்போம்னா, எத்தனை சாப்டர்ஸ் எழுத போறோம், அந்த ஒவ்வொரு சாப்டர்ஸ்லயும் என்ன குறிப்பிட போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுவோம். அப்போ நமக்கு என்னன்னா இந்த ஒரு சாப்டரைசேஷனை நம்ம ஒரு ஃப்ரேம் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம எவ்வாறு நம்ம ஒரு ஆராய்ச்சியை ஆரம்பிச்சு முடிக்க போறோம்னா எப்படி நம்ம வந்து ஒரு ஆராய்ச்சி ஆரம்பிச்சு எப்படி நம்ம ரிப்போர்ட் ரைட்டிங் வரைக்கும் நம்ம எப்படி எழுதி சப்மிட் பண்ண போறோம் அப்படின்ற வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த டைம் பட்ஜெட். இந்த டைம் பட்ஜெட் அப்படின்றது என்னன்னா, ஒரு ஆராய்ச்சியை மேற்கொள்வதற்கு ஒவ்வொரு கட்டத்திலயும் நம்மளுக்கு வந்து எவ்வளோ கால அளவு தேவைப்படுகிறது? அந்த மொத்த கால அளவு எவ்வளவு தேவைப்படுகிறது? ஒவ்வொரு சாப்டருக்கும் அல்லது ஒவ்வொரு ஆ வேலைகளுக்கும், அதாவது நம்ம சொல்றோம்ல செலக்ஷன் ஆஃப் அ ப்ராப்ளம், வி ஹேவ் டு ஃப்ரேம் த அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் டேட்டா கலெக்ஷனுக்கான டைமு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த நேர வரவு செலவு திட்டத்துல நம்ம வந்து குறிப்பிடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்சஸ், குறிப்புகள் நம்ம சொல்றோம். இந்த குறிப்புகள் அப்படின்றது என்னன்னா, அதாவது நம்ம ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர்லயோ அல்லது நம்ம ஒரு ஆராய்ச்சியை மேற்கொள்றதுக்கு நிறைய ஆதாரங்களை வந்து கலெக்ட் பண்ணியிருப்போம். அதுல வந்து நிறைய டேட்டா கலெக்ட் பண்ணிருப்போம். அது செகண்டரி டேட்டாவா இருக்கலாம் அல்லது பிரைமரி டேட்டாவா இருக்கலாம். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஒரு புக்ஸ்ல இருந்தோ அல்லது ரெக்கார்ட்ஸ்ல இருந்து, ஈவன் நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு அபிஷியல் ரெக்கார்ட்ஸ்ல இருந்து கூட நம்ம வந்து எடுத்திருக்கலாம். இல்ல ஏற்கனவே வந்து ஒரு ஆய்வு கட்டுரைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கும். அந்த ஆய்வு கட்டுரையில இருந்து நம்ம சிலதை எடுத்திருப்போம். ஸோ இந்த மாதிரி ஆன தரவுகளோ அல்லது இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம வந்து எடுத்திருக்கத கண்டிப்பா வந்து மேற்கோள் காட்ட வேண்டும். நம்மளுடைய ஆராய்ச்சியில வந்து எங்க இருந்து, அதாவது நம்ம ஒரு வேர்ட், நம்ம ஒரு 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 டெஃபினிஷன் நம்ம இவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா, அந்த டெஃபினிஷனை யார் சொன்னா, எந்த வருஷத்துல சொன்னாங்க, அதுக்கப்புறம் வந்து அது வந்து ஒரு புத்தகத்துல வெளிவந்திருக்கா அல்லது ஒரு ஜேர்னல்ல வெளிவந்திருக்கா அல்லது இது வந்து ஒரு ஆர்டிக்கிளா வந்து ஒரு டெய்லிஸ்லயோ அல்லது வீக்லிஸ்லயோ வந்து வந்திருக்கலாம். ஸோ அப்படி அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து இந்த ரெஃபரன்சஸ்ல கொடுக்கணும். இந்த ரெஃபரன்சஸ்ல கொடுக்குறப்ப எப்படி இருக்கணும்னா, இதுல வந்து என்னன்னா நம்ம எதை யூஸ் பண்ணிருக்கோம், எந்த குறிப்புகளை வந்து மேற்கோள் காட்டியிருக்கோமோ அந்த ரெஃபரன்சஸ் தான் இங்க வந்து கொடுக்கணும். எங்க இருந்து எடுத்திருக்கோமோ அந்த, அதாவது நம்ம ஒரு மேற்கோள் காட்டாத குறிப்புகளையோ இன்ஃபர்மேஷன்ஸையோ இங்க வந்து நம்ம கொடுக்க கூடாது. இந்த ரெஃபரன்சஸ்ல எப்பயுமே எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் ஆத்தர்ஸோடைய பேர், நம்மளுடைய சஜஷன்ஸை சொல்லுவோம் அல்லது நம்மளுடைய அந்த ஆராய்ச்சியிலுடைய கருத்துக்களும் வந்து வந்து ஒரு வலுவானதாகவும் தெளிவாகவும் இருக்க வேணும். இந்த ஆய்வு கட்டுரையில வந்து நம்ம ஒரு அத்தியாயமாகவோ அதாவது ஒவ்வொரு சாப்டராகவும் எழுதலாம். இந்த ரிப்போர்ட் ரைட்டிங் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. நம்ம என்ன பண்ணலாம், எங்க வேணாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம எங்க விட்டுருக்கோமோ அங்கேயும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எப்ப வேணாலும் இது வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ரீரைட் பண்ணிக்கலாம். ஒரு சேஞ்சஸ் வேணும் அப்படின்னு நினைச்சோம்னா கூட இதுல வந்து நம்ம ஒரு சேஞ்சஸ் பண்ணிக்க முடிகிற மாதிரியான ஒரு ஆய்வறிக்கையை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணணும். ஸோ இதை எல்லாத்தையும் உள்ளடக்கியது தான் இந்த ரிசர்ச் டிசைன். நன்றி, வணக்கம்.